அண்ணன் ஆர்டி சேகர் அவர்களுக்கு வாக்கு கேட்டு வந்திருக்கிறேன்னா கடந்த 5 வருஷத்துல என்னென்ன திட்டங்கள் இந்த பெரம்பூர் தொகுதிக்கு அவர் செஞ்சு கொடுத்திருக்கிறாரு. அந்த தைரியத்துல அந்த உரிமையோடு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டு வந்திருக்கிறேன். செஞ்சு கொடுப்பீங்களா? 5 வருஷத்துல என்னென்ன திட்டங்கள் ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் சொல்றேன். 226 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல கணேசபுரம் மேம்பால பணிகள் இன்னைக்கு முடிகிற நிலைமையில இருக்கு. உங்களுக்கு தெரியும். அந்த மேம்பால பணிகள்லாம் இங்க கொண்டு வந்தது, அந்த திட்டம் இங்க நடந்திருக்குன்னா அதுக்கு முழு காரணம் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஆர்டி சேகர் அவர்கள். 630 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல கொங்கையூர் குப்பை கிடங்குல பயோமைனிங் முறையில கழிவுகள் அகற்றப்பட்டிருக்கு. இந்து, கிறிஸ்தவ மற்றும் முஸ்லிம் சமுதாயங்களுக்கு தலா 3 ஏக்கர்னு மொத்தம் 9 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டிருக்கு. கண்ணதாசன் நகர், முல்லை நகர் பஸ் ஸ்டாண்டுகள் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல இன்னைக்கு புனரமைப்பு நடந்துட்டு இருக்கு. EH ரோட்ல 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல புது ஸ்டேடியம் கட்டி கொடுத்திருக்கிறாரு உங்க சட்டமன்ற உறுப்பினர். 19 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல MKB நகர்ல ஒரு புதிய திருமண மண்டபம். 28 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல கேப்டன் காட்டன் கால்வாய், கொடுங்கையூர் கால்வாய், வியாசர்பாடி கால்வாய் ஆகியவற்றுக்கெல்லாம் இன்னைக்கு வெள்ள தடுப்பு சுவர் கட்டி கொடுத்திருக்கிறோம். இவ்வளவு திட்டங்களையும் செஞ்சு கொடுத்துட்டு தான் இன்னைக்கு மீண்டும் அண்ணன் ஆர்டி சேகர் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இந்த பெரம்பூர் என்னைக்குமே திமுகவோட கோட்டைங்கிறத இந்த தேர்தலில் நிரூபிச்சு காட்டணும். செய்வோமா? இன்னைக்கு பல பேர் கனவு காண்டுட்டு இந்த பெரம்பூர் மக்களை ஈஸியா ஏமாத்திரலான்னு சிலர் முயற்சி பண்றாங்க. அவங்களுக்கெல்லாம் வர்ற 23ஆம் தேதி சரியான பதிலடி கொடுப்பீங்களா? ஆனா ஆர்டி சேகர் அவர்களை நான் உங்ககிட்ட அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. உங்க அத்தனை பேருக்கும் தெரிஞ்சவர் தான் அண்ணன் ஆர்டி சேகர் அவர்கள். கலைஞர் காலத்திலேயே இங்க மாவட்ட கழக செயலாளராக சிறப்பாக கழக பணி ஆற்றியவர் அண்ணன் ஆர்டி சேகர் அவர்கள். அதை விட எனக்கு என்ன பெருமைன்னா, நான் இப்போ இளைஞரணியினுடைய செயலாளர். நான் இளைஞரணி செயலர் ஆகும் போது எனக்கு துணை செயலாளராக இருந்து என்னை வழி நடத்தியவர் அண்ணன் ஆர்டி சேகர் அவர்கள். என்னோட கூட பிறக்காத ஒரு அண்ணனுக்கு வாக்கு கேட்டு உரிமையோடு வந்திருக்கிறேன். ஜெயிக்க வச்சிருவீங்களா? இந்த பெரம்பூர் தொகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தெருவையும் ஒவ்வொரு வீட்டையும் போட்டோ காட்டுறேன். 5 நிமிஷம் 20 நாளா அந்த போட்டோ தானே காட்டிக்கிட்டு இருக்கேன். காட்டுறேன். இந்த பெரம்பூர் தொகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தெருவையும் ஒவ்வொரு பகுதியையும் ஒரு குடும்பத்தையும் ஒரு வாக்காளர் பெருமக்களையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறவர், நேரடியா தெரிஞ்சு வச்சிருக்கிறவர் அண்ணன் ஆர்டி சேகர் அவர்கள். ஆனா இன்னைக்கு பெரம்பூருக்கும் பெரம்பலூருக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு கோஷ்டி, கரகாட்ட கோஷ்டி இன்னைக்கு வந்திருக்கு. வெறும் அட்டை கத்தி, பாக்குறதுக்கு கத்தி மாதிரி இருக்கும், ஆனா வெறும் அட்டை. அண்ணன் ஆர்டி சேகர் அவர்கள் மாதிரி களப்பணியாளர் கிடையாது. நீங்களே பாத்துக்கோங்க. வருஷம் முழுக்க உங்களோடு பயணிக்கக்கூடியவர் அண்ணன் ஆர்டி சேகர் அவர்கள். மாசத்துக்கு ஒரு முறை வந்து பாக்குறவர் வேணுமா உங்களுக்கு? மாசம் முழுக்க உங்களோட இருக்க போறவர் அண்ணன் ஆர்டி சேகர் அவர். உங்களோட இருந்தவர் அண்ணன் ஆர்டி சேகர் அவர்கள். இப்ப புதுசா வந்திருக்குல்ல கரகாட்ட கோஷ்டி, அவங்க இதுக்கு முன்னாடி வந்திருக்காங்களா? வந்து உங்களோட பத்தி உங்களுடைய பகுதிக்கு என்ன தேவைன்னு கேட்டிருக்காங்களா? அவங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை முறை, உங்களோட தேவை எதுவுமே தெரியாது. இது வரைக்கும் அவங்க பெரம்பூர் பக்கம் தலை வச்சு படுத்ததும் கிடையாது. பெரம்பூர் மக்களை ஈஸியா ஏமாத்திரலாம் அப்படின்னு நம்பிட்டு வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்க சரியான பதிலடியே கொடுக்கணும். பெரம்பூர் மக்கள் தமிழ்நாட்டிலேயே ரொம்ப அறிவு சார்ந்த மக்கள், அரசியல் அறிவு வாய்ந்த மக்கள்ங்கிறத இந்த தேர்தலில் நீங்க நிரூபிச்சு காட்டணும். செய்வீங்களா? இது வரைக்கும் அவங்க பெரம்பூர் பக்கம் வந்ததும் கிடையாது, இனிமே வரப்போறதும் கிடையாது. உங்களோட இருக்கக்கூடியவர், இந்த மண்ணின் மைந்தர், உங்கள ஒருத்தர். பெரம்பூர் மக்கள்கிட்ட இருந்து அவரையும் அவர்கிட்ட பெரம்பூர் மக்களையும் பிரிச்சு பார்க்கவே முடியாது. உங்க சுகதுக்க நிகழ்ச்சிகள்ல, உங்க குடும்பத்துல அனைத்திலையும் உங்க கூட இருக்கக்கூடியவர், பயணிக்கக்கூடியவர் அண்ணன் ஆர்டி சேகர் அவர்கள். உங்களுக்கு எப்படிப்பட்ட எம்எல்ஏ வேணும்? உங்க கூடயே இருக்கிறவர் வேணுமா? இல்ல இங்க இருந்து 30 கிலோமீட்டர் தள்ளி போய் ஒரு பங்களா முன்னாடி போய் நிக்கிற மாதிரி வேணுமா? இவர் உங்க பக்கத்து வீட்டுக்காரரு. நீங்க ஒரு போன் பண்ணீங்கன்னா அவர் உங்க வீட்டுக்கு வருவாரு. வேற ஏதாவது தப்பா முடிவு பண்ணீங்கன்னா நீங்க அவங்க வீட்டுக்கு போக வேண்டியது வரும். ஏதாவது உதவியா என் வீட்டுக்கு வான்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் வேணுமா? ஒரு போன் கால் பண்ணா அடுத்த நிமிஷம் உங்க வீட்டு வாசல்ல நிக்கிற சட்டமன்ற உறுப்பினர் உங்களுக்கு வேணுமா? அப்படிங்கறத இந்த 23ஆம் தேதி நீங்க முடிவு பண்ணுங்க.